விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 4வது சுற்றில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்ற வாக்குகள் 24,171. அதேபோன்று பாமக வேட்பாளர் சி அன்புமணி பெற்ற வாக்குகள் 8,825. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பெற்ற வாக்குகள் 1,763 இருக்கிறது. முன்னிலையில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் பாமகவுக்கு இடையேயான வாக்குகள் வித்தியாசம் என்பது 15,346 உள்ளது. அமர்வில் நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திரு எஸ்கேபி கருணா, இப்போ 10.5% இடஒதுக்கீடு, இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த தேர்தலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த தேர்தல் முடிவுகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது பாமக தலைவர் அவர்கள் கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மிக முக்கியமான விஷயம், பாமக அந்த தொகுதியில் போட்டியிட்டதற்கான காரணமே அதுதான். அவர்களுடைய வாக்கு வங்கியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் போட்டியிட்டார்கள். அதற்காக தான் அவர்கள் அந்த முக்கியமான அந்த பிரச்சனையை கொண்டு வந்து 10.5% அவர்கள் ஒரு பேசு பொருளாக அங்கே மாற்றினாங்க. ஆனால் மக்கள் அதை பொறுத்தாக எடுத்துக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியலை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் நல திட்டங்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் மீது வச்சிருக்க நம்பிக்கையாக தான் அதை பார்க்கணும். இப்போது பாஜக நண்பர் அவர் பேசும்போது சொன்னார், மரணம்னு முடிவாயிடுச்சுன்னா துப்பாக்கியில் சுட்டுக்கு செத்தான்னு விஷம் குடிச்சு செத்தானு. உண்மையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் துப்பாக்கிலையும் சுட்டுக்கலாம், அதில் விஷமும் குடிக்கலாம். நிச்சயமாக பாஜக ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா பாஜக தனித்து தான் நிற்கிறது. சார் சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி சார் சொன்னார், இதை ஒரு என்டிஏன்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணுறாரு. அங்கே பாமக நிற்குது. பாமக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறதால அது ஒரு என்டிஏவுக்கும் இந்தியா கூட்டணிக்குமான ஒரு பெரிய போராக இந்த இடைத்தேர்தலை காயின் பண்ணுறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே பாமகன்ற ஒரு கட்சியை தவிர வேறு எந்த கட்சியில் பாஜகன்ற கட்சியோட ப்ரெசன்ஸை கூட நாங்கள் யாரும் அங்கே பார்க்கல, அந்த இடத்துல பார்க்கல. அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் அவர் கூட்டணி தலைவர்ன்ற முறையில். அதனால் பாஜகவோட ப்ரெசன்ஸ் இல்லை. பாஜகவோட ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னா டேட்டா சொல்லணும். எப்படி டேட்டா சொல்லணும்னா, 2016 பாமக தனியாக நின்று 42,000 ஓட்டு வாங்கியிருக்கு. 2016 23% வாக்கு. ஆமா, இப்போ அதுக்கு காட்டிலும் கூடுதலாக பாமக வாங்கினால் அது பாஜகவோட இது இப்ப சொல்ல முடியாது. நீங்க நான் சொல்ற டேட்டா வச்சு நீங்க சொல்லும்போது அவர் சொல்றது பாஜக, அதாவது ஒரு இந்தியா கூட்டணின்னு இதை இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு பார்க்க தேவையில்லை. அது ஒரு பாமகன்ற ஒரு கட்சி அவர்களுடைய வாக்கு வங்கியை ஸ்டெபிலிஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவும். இது எல்லாத்துக்கும் காரணம் அதிமுக தந்த இடம். அதிமுக அந்த இடத்தை கொடுத்தவுடன் அதிமுகவுடைய ஓட் பேங்கை எல்லாரும் மையமாக வச்சாங்க. நாம் தமிழர் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதை மட்டும்தான் அந்த அதிமுகவின் வாக்குகளை மட்டும்தான் மையமாக வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணார். இவர் அன்புமணி பிரச்சாரத்தில் ஜெயலலிதா படம் போட்டே அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் இது எல்லாமே மக்கள் ஜஸ்ட் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் மிக முக்கியமான ஒன்று, அதிமுகவோட வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அதிமுக நின்றிருந்தா திமுகவுக்கு கிடைத்த வாக்குகளும் குறைஞ்சிருக்கும் தான். கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். எங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஓட் பேங்க் நாங்கள் எங்களை நம்பி தான் நிற்கிறோம். எங்களுடைய ஓட் பேங்கை நம்பி தான் நிற்கிறோம். நாங்கள் மற்ற ஓட் பேங்க் களவாட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கட்சி ரீதியாக ஒரு ஓட்டு போட போது கட்சி தொண்டர்களுடைய ஓட்டுகள் மட்டுமே எந்த தேர்தல் முடிவும் நிர்ணயிச்சிட முடியாது. எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் பொதுமக்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். மிக முக்கியமாக ஒரு தேர்தலை டீக்ரேட் பண்ணுறதை இங்கே கண்டிப்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு தேர்தல் ப்ராசஸ் இருக்குது. இந்த தேர்தல் ப்ராசஸில் எல்லா கட்சியரும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா கட்சியினரும் ஒரு 20-25 நாள் அங்கே இருந்து களத்தில் நின்று நாங்கள் பணியாற்றுறோம். மக்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு மாநகரத்தில் ஒரு தேர்தல் நடந்தால் 60%, 65% கூட வாக்குப்பதிவுகள் ஆக மாட்டேங்குது. சென்னை ஆகட்டும், கொல்கட்டாவாகட்டும், டெல்லி ஆகட்டும், மிக குறைவான வாக்கு சதவீதம் தான் பதிவாகுது. ஆனால் ஒரு கிராமத்தில் முழுக்க கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 82% வாக்குகள் பதிவாயிருக்குது. அப்போ இவ்வளவு ஆர்வமாக மக்கள் எலக்டோரல் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பார்ட்டிசிபேட் பண்ண மக்களை நீங்கள் பணம் வாங்கின்னு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, நீங்கள் புடவை வாங்கின்னு ஓட்டு போட்டீங்கன்னு டீக்ரேட் பண்ணுறதுல என்ன இதுன்னு தெரியல. இதே மாதிரியான புகார்கள் இந்தியா கூட்டணியினரும் தேர்தல் ப்ராசஸ் பத்தின விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அப்ப அது வழக்கமான புகார். இது வழக்கமா அதுல என்ன இருக்கு? அப்ப வழக்கமான புகார். தேர்தலை நடத்துறது தேர்தல் ஆணையம். சரி, இப்படி சொல்லுவோம். நாம ஒரு தேர்தல் ப்ராசஸ்ல இருக்கும் பொழுது எந்தெந்த தேர்தலில் அந்த தேர்தல் ப்ராசஸ்ல எல்லா கட்சியும் நாங்க தான் வெற்றி பெற போறோம், நாங்க தான் வெற்றி பெறோம்னு சொல்லுவோம். ஆனா தேர்தல் முடிந்த உடனே ஒரு டேட்டா வரும், ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம என்ன கிளைம் பண்ணணுமோ அதோடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கணும். நம்ம கொஞ்சமாவது அதை திரும்பி பார்க்கணும். ஒரே பிடிவாதமாக அதிலே நின்று இந்த தேர்தல் முடிவுகள் இப்படித்தான் வரும் என்று அனைவருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது அனைவருக்கும் தெரியும்.
ஆனால் தேர்தலுக்கு பிறகு இப்படியெல்லாம் தான் அந்த வெற்றியை திசை மாற்றுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இது மக்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஓகே, திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் சொல்லுங்க. இப்போ இந்த தேர்தல் முறை என்டிஏ கூட்டணியாக இந்த தேர்தலை வந்து அவங்க சந்திக்கல, இது பாமகவுக்கு கிடைத்த வாக்குகளாக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நண்பர் கருணா வந்து தெளிவுபடுத்தணும். அவர் வந்து இந்த கூட்டணியில் வந்து இந்தி கூட்டணியில் இல்லாமல் தனியாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும். ஏன்னு கேட்டால் இந்த தேர்தலில் முன்னெடுத்ததோ பாமக நிற்கிறது அறிவித்ததோ எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அறிவித்தாங்க. அதனால் நாங்கள் கூட்டணியாகத்தான் இருக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை விட மிக முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி தான் எப்பவுமே தன்னுடைய வெற்றிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தல் என்பது தமிழக இடைத்தேர்தலில் மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு வரலாறு. மொத்த இந்தியாவிலையும் அந்த மாதிரி இல்லை. இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிகள் தோற்றதும் உண்டு. ஆனால் இங்கே மட்டும்தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தி பணம் மற்ற இதெல்லாம் விளையாட்டுகள்லாம் சித்து விளையாட்டுகள் நடத்தப்பட்டு, அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட பணியை சரியா செய்யல. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் இங்கே தேர்தல் அதிகாரிகளாக இருக்காங்க. எப்படி நாங்கள் எங்கள் வாக்காளர்கள் காணா போனாங்கன்னு குற்றம் வச்ச மக்களவை தேர்தலில் எலிமினேஷன் எப்படி நடந்தது, எங்கே ஒவ்வொரு பூத்துக்கு 40-50 பேர் எப்படி காணா போனாங்க, இதெல்லாம் செய்யக்கூடியவங்க இங்கே இருக்கிற தமிழக அரசின் அதிகாரிகள் தான் செய்ய போகிறாங்க. தேர்தல் பொறுப்புக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் கேள்வி தான் கேட்க முடியும். அங்கே செய்யக்கூடியது இங்கே ஆளும் தமிழக அரசு தான் செய்கிறாங்க. எப்படி அவங்களால இடைத்தேர்தலில் வெற்றியை குவிக்க முடியுது, எப்படி அவங்களால அதிகார துஷ்பிரயோகம் செய்ய முடியுது, இதெல்லாம் இங்கே இருக்குது. அது தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இத்தனை வாக்குகள் வாங்குறோன்னா தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா இடமா சுற்றி இருப்பாங்க. ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் தன் எவ்வளோ வெற்றிகளை பெறுவோங்கிற கணக்கு இருக்கும். இவ்வளோ முதலீடு செஞ்சால் இவ்வளோ லாபம் வருங்கிற கணக்கு அவர் தெளிவாக இருக்கார். அதனால் அவங்க நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதனால் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய கட்சி, எங்களுடைய இந்தி கூட்டணி ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன், நாம் தமிழரையும் இணைத்து சொல்கிறேன், நாங்களாம் நேர்மையாக களம் காண்றோம். நாங்கள் வாங்குகிற ஒவ்வொரு வாக்குகளும் நேர்மையாக பெறக்கூடிய வாக்குகள். இவங்களை மாதிரி கம்பெனி நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து ரிட்டர்ன் எடுக்கிற கட்சி வேலைகளை நாங்கள் செய்வதில்லை. அது அங்காளி பங்காளி சாதகமான முடிவுகள் வரலன்றதுனால தமிழக அதிகாரிகள் சரியா செயல்படல. சாதகமான முடிவு வரணும். தேர்தல் ஆணையத்தோட உறுப்பினர்களா இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டு அதிகாரிகளாகத்தான். ரொம்ப நல்ல கேள்வி. நான் சொல்ல மறந்தது நினைவூட்டினதுக்கு நன்றி. அதாவது நாங்கள் வந்து இதை ஒரு சாக்குக்காக நான் சொல்லலை. வெற்றிகள் மட்டுமே எங்கள் குறிக்கோளாக இருந்திருந்தால் மக்களவை தேர்தலில் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்த போதும் நாங்கள் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருந்த போதும் வெற்றி மட்டுமே இலக்காக இருந்தால் நாங்கள் கூட்டணி அமைச்சிருந்திருப்போமே. அந்த நேரத்தில் எங்களுடைய வலிமையையும் எங்களுடைய கட்சியின் மக்கள் செல்வாக்கையும் நிரூபிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தான் எங்க தலைமை வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிமுக கூட கூட்டணி வெளியேறினாங்க. அடடா, அது அதற்கான எத்தனையோ சாத்தியங்கள் வந்துச்சு. எல்லாத்தையும் பொது வெளியில பேச முடியாது. எத்தனையோ சாத்தியக்கூறுகள் இருந்தப்போ அதற்கான இடமே கொடுக்காமல் இருந்தோம். நாங்கள் இருந்தோம், அதே மாதிரி தனியாக நின்றோம், எங்களுடைய செல்வாக்கை நிரூபித்தும் காட்டி இருக்கிறோம்.